அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதன் பகவான் ஆட்சி நிலையில் சூரியன் சுக்கிரன் இணைவு, இந்த இணைவால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதக யோக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னா அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடியவங்க, முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி தான் செய்ய தெரியுமே தவிர தொந்தரவு பண்ண தெரியாதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி நாதனே செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான்னா ஆக்ரோஷம் இருக்கும், கோபம் இருக்கும், வீரியம் இருக்கும். அதே நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னா ரொம்ப வேகம் எடுத்து செஞ்சு முடிப்பீங்க, அதிலெல்லாம் குறையே சொல்ல முடியாது. ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்கள் சாதக பாதகம் நல்லது கெட்டது மாறி மாறி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு, இந்த கிரக பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி புதன் பகவானும், அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும், அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் கலஸ்தர ஸ்தானாதிபதியும், 8ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமையப்போது இந்த 3 கிரக இணைவு உங்களுக்கு எந்த அளவுக்கு மேன்மை அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இது 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் விரயம் அப்படின்னா அஸ்தமம் ஆகும்போது இது விபரீத ராஜயோகம்னு கூட நம்ம சொல்லலாங்க. இந்த விபரீத ராஜ யோகத்தால் உங்களுக்கு இந்த 3 கிரக இணைவு அப்படின்னா 10ஆம் அதிபதி சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் அஸ்தமம் நிலை அடைந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் சூரியன் பொறுத்த வரைக்கும் அஸ்தமம் அடைகிறது, எந்த ஒரு வெளிநாடு தொடர்பு, தூர பிரயாணங்கள், அதே மாதிரி நம்ம எதையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம், அதே மாதிரி ஒரு லாபத்தை எதிர்பார்த்து ரொம்ப நாளாக போராடிட்டு இருப்போம், நடக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை, முயற்சிகள் எடுத்து எடுத்து வெறுத்து போச்சு, போராட்டமாக இருக்குது. சில விஷயங்கள் பார்த்தோம்னா பணம் வரவு தன வரவு, அந்த வேலையை முடிச்சோம்னா அது நமக்கு ஒரு பெரிய லாபத்தை நோக்கி ஒரு வருமானம் வரும், ஒரு பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய விஷயத்துக்கு அந்த வருமானத்தை தான் எதிர்பார்த்து நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன், அமையவே மாட்டேங்குது. அது வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை நம்ம கொடுத்த பணம் வர்ற மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் முடிச்சிருக்கலாம் அந்த பணம் வராமல் இருக்கலாம், இல்லை ஒரு வேலையில் சேர்ந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அந்த வேலை மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு முயற்சிகள் எடுக்கலாம், அது கிடைக்காமல் இருக்கும். இந்த கிடைக்குமா நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க. அதனால கண்டிப்பா இந்த இணைவான இந்த 3 கிரக இணைவு உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்பா இருக்கிறதுனால கடந்த காலத்துல சில கடன் பிரச்சனைகள் அதிகமாகி போச்சுங்க. அடுத்தவங்களால நம்பி பணத்தை இழந்துட்டேன், அந்த இழப்பு அடையிறதுக்கு போராட்டமாக வாழ்க்கை போயிட்டு இருக்குது. சம்பாதிக்கிற வருமானம் கடனை தான் கட்டுறனே தவிர அந்த கடனை மீறி கட்டி முடித்து நான் 10 ரூபா மிச்சம் வைக்க முடியல. ஆரம்பத்திலிருந்து தொழில் திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது, மற்றவங்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய அளவுக்கு தனக்கு அறிவு ஆற்றல் இருக்குது. ஆனால் எல்லாம் இருந்தும் தனக்கு எதுவுமே சாதகமாக அமைய மாட்டேங்குதுங்க. இதனால் இடம் மாறணும், வீடு மாறணும், ஊர் விட்டு ஊரே கூட விருச்சிக ராசினியர்கள் சில இடம் மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பொய்யும் அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியல. குறிப்பாக சொல்ல போனால் மீண்டும் இடம் மாறுற சந்தர்ப்பம் தான் வருதே தவிர ஒரு இடத்துல நிரந்தரமாக இருந்து எதையுமே பயன்படுத்த முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற நிலை. சிலருக்கு பார்த்தோன்னா விருச்சிக ராசினியர்களுக்கு பூர்வீகத்திலேயே பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள், நம்மளுடைய சொத்து இருக்குது ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு முடியாமல் கொடுக்குறவங்க கொடுத்தாலும் சரியாக நமக்கு அமைந்தாலும் அது இடையில் இருக்கிறவங்கனால பிரச்சனையினால அது நமக்கு சாதகமாக அமையலை, கிடைக்க வேண்டிய சொத்து சேரல. இதனால் வெறுப்பாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, பஞ்சாயத்து வரைக்கும் போயிடுச்சு, கடைசியில் பார்த்தோம்னா இப்போ கோர்ட்டு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது, தீராதான்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கோர்ட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட சண்டை சத்ரு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும்போது சாதகமாக அமையும். சிலருக்கு பார்க்கும்போது
வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையிலேயே கூட சில மனக்கசப்புகள் மனசலிப்புகள் இருக்கிறது எல்லாமே தீர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அமையும். சிலர் ராசியில், அதாவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் கொஞ்ச நாள் ஆகி போச்சுங்க, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு பெண் வாரிசு இருக்குது, ஆண் வாரிசு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சிலருக்கு அதாவது குழந்தை பாக்கியமே இல்லைங்க, அதாவது ஹாஸ்பிட்டல் போனோம், மருத்துவம் பார்த்தோம், வைத்தியம் பார்த்தோம், ஆனால் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் கிடைக்கல. எல்லா கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணினேன், மனசார வேண்டி சாமி கும்பிட்டோம்ங்க, ஆனால் அந்த ஒரு குழந்தை பாக்கியம் அமைய மாட்டேங்குது, இது ரொம்ப நாளாக மனக்குறையாகவே இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கிய நிலை ஏற்படும். திருமண தடைகளே இருந்தாலும் திருமணத்துக்கு உண்டான ஒரு நல்ல பலன்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக திருமணம் கூடி வரும். சிலருடைய நிலையில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வீடு சொத்து சுகம் அப்படின்னா விருச்சிகத்துக்கு அதாவது பூமிக்காரகனாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனாக இருப்பதனால ஆஸ்தி அந்தஸ்துகளோட வாழ வேண்டிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. என்ன அதில் ஒரு பிரச்சனைனா, ஒரு இடமே இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு வீடே இருந்தாலும் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு வேலை முழுசாக முடிக்க முடியல, குறையாக இருக்குது அப்படிங்கிறது. சிலருக்கு பார்க்கும்போது ஒரு இடம் வாங்கினேன், ஒரு வீடு வாங்கினேன், அந்த வீட்டில் வந்துங்க ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அடுத்தவங்களுடைய பிரச்சனை, நம்மளது சிக்கலில் சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள். இந்த மாதிரி விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏன்னா தேவையில்லாத சிக்கல்கள் விருச்சிக ராசி நேயர் வரும். நீங்கள் அதிகமாக நம்புவீங்க, அடுத்தவங்களை நம்பிக்கையே அடுத்தவங்க தவறாக பயன்படுத்தி உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி வைப்பாங்க. இந்த 10 பேர் பழகிறோம், அதில் 4 பேர் நல்லா இருப்பாங்க, அதில் ஒருத்தர் சரியில்லைங்கிற போது அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்து அது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை, அதாவது ஒரு இடம் டாக்குமெண்ட்டு, இட பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இல்லையோ வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குறது, இதில் ஈஸியாக வந்து சேரும். அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிட்டிங்க. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இது தீரக்கூடிய ஒரு கட்டமாக இருப்பதனால இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கும்போது, அதாவது பூமி சார்ந்த விஷயம், இடம் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட ஒரு வீட்டு வேலை செய்யலாமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்யலாம். ஏற்கனவே செஞ்சு கொஞ்சம் குறை இருக்குது, ஒரு மேலே ஒரு வீடு ஒன்று ரூம் ஒன்று போடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சொத்து ஒன்று வாங்கினதுல வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல, ஒரு நல்ல வேலைக்கு போகுமான்னு எதிர்பார்க்குறோம், ஆனால் போக மாட்டேங்குதுங்க, நாமளும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த சமயத்தில் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல விலைக்கு விற்க முடியும். அந்த மாதிரி வாய்ப்பு இந்த சந்தர்ப்பம், அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள், நன்மைகள் ஏற்படும். அதாவது சிலருக்கு ஒரு தூர பிரயாணங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு வெளிநாடு போகணும், இல்லை வெளியூரில் வேலை கிடைக்குமா, இங்கே இருந்து ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் தூரமாக போனாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நல்லா சம்பாதிக்கணும், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது, நான் கஷ்டப்பட்டாலும் நல்லா இருக்கணும்னு நினச்சி முயற்சி எடுப்பீங்க, ஆனால் முடியாமல் இருந்திருக்கும். அப்போது வெளிநாடு பயணங்களால் முன்னேற்றம், தூர பிரயாணங்களால் வளர்ச்சி, தொழில்னால மேன்மையே, இதெல்லாமே கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கும். அதே நேரத்தில் சிலருக்கு சட்ட சிக்கல்னால் அதாவது செய்யாத தப்பு செஞ்சுன்னு பழி வந்து அதனால் சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, நம்மளுடைய சொத்தே ஒரு இடத்துல போய் சிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரி சில ஒரு பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால கடினமான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு சாதகமாக உங்களுக்கு அமையப்போகுதுங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு தெய்வத்துமாகிய திருச்செந்தூர் முருகர் வழிபாடு கண்டிப்பாக தவறாமல் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கும், நரம்பு சம்மந்தப்பட்டது, மூட்டு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிலருக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனேன், மருந்து மாத்திரை தான் மாற்றி தான் கொடுக்குறாங்களே தவிர என்னுடைய பிரச்சனை தீரலிங்க, ஏதோ அடிக்கடி உடல் தொந்தரவுகள் வந்துட்டே இருக்குது, சில பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்குது, எப்போ தான் தீருமுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மருத்துவம் பார்க்கும்போது முழுமையான குணமாக வேண்டிய வாய்ப்புகள் இருப்பதனால இந்த நேரத்தில் ஒரு வைத்தியம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பாக தீரும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பெயர்ச்சிகள், இந்த சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், அதாவது இந்த ஒரு இணை
இணைவு ஒரு திடீர் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளாக இருப்பதனால கண்டிப்பாக இது சாதகமான காலம். முயற்சிகள், தன்னம்பிக்கை கண்டிப்பாக வாய்ப்புகளை ஒரு நன்மை ஏற்படுத்தும். அப்படின்றதுனால இது இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதே நேரத்தில் இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி இந்த பயிற்சினால் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் தெரிஞ்சு வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையணும், சந்தோஷமான மகிழ்ச்சி கிடைக்கணுங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.